மக்கள் நீதி இயக்கம் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தின் சார்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கலந்தாய்வு கூட்டத்துக்காக இன்றைக்கு இங்க நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி உரிமை மறுக்கப்பட்ட உரிமை மீட்பு மாநாடு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தில் நடக்க இருக்கிறது. அதுக்காக இந்த கலந்தாய்வு கூட்டம் நடத்தி கட்சி தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் இதுவரை பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலே இருக்கு. இந்த அரசியல் கட்சி தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் இன்னும் முழுமையான அரசியல் இந்த மக்கள் யாருமே முழுமையான அரசியல் இன்னும் பெறலண்ண. யாருக்குமே இன்னும் கடைக்கோடி வரவனு கூட இன்னமும் எல்லா சூழ்நிலை இங்க நகரத்துக்குள்ள இருக்கிறதுக்கு யாருக்கும் இது கிடைக்கல. கடைக்கோடி இருக்கு எங்க கிடைக்கும் எந்த உரிமையும் கிடைக்கல. ஒன்றும் அரசியலே இன்னும் புரிதல் இல்லாம தான் இருக்காங்க. மக்களுக்கு இன்னும் அரசியல் புரிதல் வேணும். அதுக்காக தான் இந்த இயக்கம் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வழியில புரட்சியாளருடைய கொள்கையை சித்தாந்தத்தை அம்பேத்கர் மக்கள் எழுத்தக்கூடிய வழி நடத்தி வந்துட்டு இருக்கோம். இல்ல அதுதானே இப்ப நாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு எங்கெல்லாம் உரிமை மறுக்கப்படுதோ அதை நாங்க சட்ட ரீதியா நாங்க போராடிட்டு இருக்கோம். குன்றத்தூர்ல சிவன் கோயில்ல எங்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. அதுவே நாங்க சட்ட ரீதியா போராடி உரிமை பெற்று இருக்கிறோம். எங்களுக்கு உபயதாரராகவும் அதுல மறுக்கப்பட்டிருந்தது. இதுல ஒரு SC/ST மக்களும் மட்டும் கிடைக்கல, பிற எந்த சமுதாயத்துக்கும் நாங்க உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. அதையும் நாங்க சட்ட ரீதியா போராடி உயர் நீதிமன்றத்தில் நாங்க அதுக்குண்டான ஆர்டர் வாங்கியிருக்கிறோம். அது போல எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உண்டான அடக்குமுறை இருக்கோ அங்க கண்டிப்பா அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் உண்மையாக சட்ட ரீதியாக போராடுவோம். ஆமாண்ணா, இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அந்த சூழ்நிலை எல்லாமே இருக்கு. ஏன்னா அதிகாரங்கள் யாரும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ அதிகாரங்கள் யாரும் இன்னும் போய் சேரல. சேராததுனால சில சாதி சார்ந்துதான் இங்க அரசியல் நடக்குது. அரசியலமைப்பு சட்டம் மீறி சாதி சார்ந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்லாம் ஆட்சி செய்யுது. அதனாலதான் சில சாதி அதிகாரங்கள் அத்துமீறுது. ஆமாண்ணா, கௌரவ கொலைகள்ன்றதுனாலதான் இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தென் மாவட்டத்துல சாதி கொலையோ இல்ல ஆணவ கொலையோ சரி, தீண்டாமையோ சரி இன்னைக்கும் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு அரசாங்கம் தான் முழு முயற்சியோட அதை கட்டுப்படுத்தணும். எல்லா அதிகாரமும் அரசாங்கம் கிட்ட தான் இருக்குது. அது அவங்கதான் அதுக்கு முன்னெடுத்து அதுக்கு உண்டான சட்ட ரீதியா அதை இல்ல அவங்க அதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி மக்களுக்கு உண்டான உரிமை பெற்று தரணும். எங்களோட கொள்கை பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு. இதுதான் புரட்சியாளர் இதுவே அவர் போராடி வாங்கி கொடுத்த உரிமை. ஆனா இன்னும் அந்த மக்களுக்கு உண்டான இன்னைக்கு பாத்தீங்கன்னா 78 ஆண்டுகள் ஆகுது. இன்னைக்கு திராவிட இதுல கூட பாத்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு உண்டானது இந்த சமுதாயத்துக்கு யாருக்கும் கிடைக்கவே இல்லை. குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு கிடைக்கவே இல்லை. எந்த அதிகாரம் கிடைக்கல. இன்னைக்கு ரிசர்வேஷன் தொகுதியிலேயே அந்த மக்களுக்கு உண்டான உரிமை கிடைக்கலையே. சாதி சார்ந்துதான் ஆளுது. சாதி சார்ந்தா ஆளுது. ஆனா அரசியலமைப்பு சட்டம் சார்ந்து அந்த எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றது இல்லையே. தலைவர்கள் தாழ்த்தப்பட்ட இடத்துல சேர்ந்தவங்க கட்சி தலைவராக கூட்டணியில போய் சேர்ந்துடுறாங்க. இதனால பல்வேறு கோரிக்கைகள் மக்களோட கோரிக்கைகள் நிறைவேறாம போகுது. இல்ல அதுதானே நாங்களே ஏப்ரல் 14ஆம் தேதி போனோம். ஏப்ரல் 14ஆம் தேதி புரட்சியாளருடைய பிறந்த நாள்ல நான் கேட்டிருப்பேன். ஐயாவோட இடஒதுக்கீட்டுல 42 MLA இருக்காங்க. சட்டமன்றத்துல ஆணவ கொலைக்கோ சாதி கொலைக்கோ தீண்டாமைக்கோ இன்னும் இந்த சட்டமன்றத்தில் இதுவரை யாரும் பேசினதே இல்லை. நான் அதை வன்மையா கண்டிச்சிருக்கேன். நான் பொதுக்கூட்டத்திலேயே அதுவும் சொல்லியிருக்கேன். சரி, உங்க கூட்டணிக்காக நீங்க இருக்கீங்க, அதுக்கு 50% பேசுங்க. இல்ல இந்த சமுதாயத்துக்கு உரிமை பெற்றுக் கொடுத்து அதுக்காக ஒரு 50% பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கும் யாரும் இதுவரை பேசவே இல்லை. ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.